எல்லாவற்றையும் கிழித்து எறிவதனால்தான் என்னவோ என்னையும் வெட்டுகிறான் மனிதன். இப்படிக்கு நகம். தயங்கிக் கொண்டே இன்னும் எத்தனை நாள் தான் இருக்கப் போகிறீர்கள்? தாமதிக்காமல் இம்முறையும் தயங்கி விடுங்கள் தற்கொலையிடம். ஸோ இதுதான் நான் 5th ஸ்டாண்டர்டில் எழுதின முதல் கவிதை. அண்ட் இந்த ஏஜில் இன்னைக்கு நேற்று லாஸ்ட்டாக எழுதின ஒரு கவிதை. ஸோ இந்த பீரியடில் நான் நிறைய கவிதைகள், கட்டுரைகள், என்னோட ஆர்டிகல்ஸ் இது எல்லாத்தையுமே நான் எழுதிட்டு வரேன். தமிழ் மேலே உள்ள ஆர்வம் ப்ளஸ் என்னோடய பேஷன் இது எல்லாத்தையும் நான் கலந்து என்னோடய லைஃப் ஸ்டைலில் எவ்வளோ சேஞ்சஸ் வந்தாலும் நான் அதை விடாமல் கண்டினியூ பண்ணிகிட்டே தான் வரேன். ஸோ இந்த ட்ரெண்டில் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபினான்ஸ், அஃபிஷியல், பர்சனல் இந்த சுச்சுவேஷன்ஸ்க்காக அவங்களோட பேஷனை கைவிட்டுட்டு வராங்களோ அப்படின்றது என்னோட சின்ன வருத்தம். சின்ன வயசில் நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம். இந்த மாதிரி கட்டுரை போட்டி, கவிதை போட்டின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணி ப்ரைஸஸ்லாம் வின் பண்ணி அவங்கள பார்க்கும்போதே தெரியும் இவங்க ஃப்யூச்சரில் ஒரு பெரிய ஆளாக வருவாங்கன்னு. ஆனால் இன்றைக்கி கரண்ட் சுச்சுவேஷனில் அவங்கள பார்த்தீங்கன்னா அதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருப்பாங்க. ஸோ லாஸ்ட்டாக நான் போட்டிருந்த வீடியோவில் ஒரு நாளைக்கு 2 பேஜ் படிங்க, ஒரு 3 பேஜ் படிங்கன்னு சொல்லிட்டு புக் ரீடிங் பற்றி போட்டிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்கிறேன்னா, லிட்ரேச்சர் அப்படின்ற ஒரு பெரிய விஷயம் இன்றைக்கி நாளடைவில் ரொம்ப கம்மியாகிக்கிட்டே தான் வருது. ஸோ சின்ன வயசில் நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணி உங்களுக்கு அது சின்ன ஒரு ஹாப்பினஸ் கொடுத்துருந்துச்சுன்னா, இன்றைக்கி சுச்சுவேஷனில் நீங்கள் அதை மறந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக எழுத ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாள் அந்த எழுத்து பழக்கம் உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸை கொடுக்கும் அப்படின்றது என்னோட சின்ன ஒரு சஜஷன். ஸோ என்னோடய பேஜ் சுரேன் கோட்ஸ் அப்படின்ற ஒரு பக்கத்தில் நான் என்னோடய எல்லா கவிதைகளையும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அந்த பேஜோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங் மீ.